கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் 14:7. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். Psalm 14:7. When the Lord bringeth back the captivity of his people, Jacob shall rejoice and Israel shall be glad. அன்பான சகோதர சகோதரிகளே, பாவம் என்னும் சிறையிருப்பில் வாழ்கிறீர்களா? குடிப்பழக்கம், போதை பழக்கம், விட முடியாத பாவ பழக்க வழக்கங்கள், சிற்றின்பங்கள் என்ற சிறையிருப்பில் வாழ்கிறீர்களா? அல்லது மந்திரவாதம், பில்லிசூனியம் போன்ற சிறையிருப்பில் வாழ்கிறீர்களா? எல்லாவற்றினின்றும் நம் கர்த்தரால் விடுதலை கொடுக்க முடியும். கர்த்தரை பக்தி வைராக்கியமாய் தேடுவோம், வசனங்களை அறிக்கையிடுவோம். கர்த்தர் நம் சிறையிருப்பை திருப்பி நமக்கு மகிழ்ச்சியும் களிப்பும் உண்டாகச் செய்வார். ஆமேன். மீட்கிறவரே, ரட்சிக்கிறவரே, மெஸ்ஸியாவே, பரமபிதாவே, இந்த அருமையான ஜெப நேரத்திலே எங்களை தாழ்த்தி முடிய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, யெகோவா ஈரேமை ஸ்தோத்திரிக்கிறேன், யெகோவா ஷாலோமை மெய் ஸ்தோத்திரிக்கிறேன், யெகோவா ஷம்மாவை மெய் ஸ்தோத்திரிக்கிறேன், யெகோவா நிசியை மெய் ஸ்தோத்திரிக்கிறேன், யெகோவா ரூவாவை மெய் ஸ்தோத்திரிக்கிறேன். ஸ்தோத்திரங்களை துதிபலிகளை நமக்கு ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜெப நேரத்திலே நீதிமன்றங்களுக்கு வருகிற விவாகரத்து வழக்குகளுக்காக முடிய சமூகத்தில் வருகிறோம். சுவாமி, ஆதியிலே மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டு நீர் தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக இணைத்திரையா. உயிருள்ள நாள் வரை அவர்கள் ஒரே சரீரமாய் நிலைத்திருப்பார்கள் என்று உடைய வேத வசனம் சொல்கிறது தகப்பனே. ஆனால் மனிதனோ இணைக்கப்பட்ட குடும்பங்கள் பிரிக்க காரணமாகிறான். இன்னும் அநேக குழப்பங்கள், பிரச்சனைகள், பிரிவினைகள், பேதங்கள் குடும்பங்களை நிலவுகிறது அறிந்திருக்கிறோம் ஐயா. சிறிய சிறிய பிரச்சனைகளுக்கெல்லாம் கணவன் மனைவி விட்டு கொடுக்காதபடி தகப்பனே துணிகரமாய் பாவம் செய்து ஆண்டவரே குடும்பம் பிரிய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே, கிறிஸ்தவர்கள் அநேகர் விவாகரத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்க நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. இந்த நிலைமை மாற கிருபை கொடுங்க ராஜா. ஒருவருக்கொருவர் மன்னித்து ஒரு ஏற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபையான சூழ்நிலையில் தேவரி குடும்பங்களை கட்டளையிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவாகிய நீர் கர்த்தாவே, மூன்றாவது மனிதராக அவர்களோடு இணைந்து அவர்களோடு பயணிக்க வேண்டுமாய் பாரத்தோடு உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதியும், கணவனை ஆசீர்வதியும், மனைவி ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, முழு குடும்பத்திலும் சமானம், சந்தோஷம், உயிருள்ள நாள் வரை காணப்பட கிருபை கொடுங்க. ஆண்டவரே, நம்முடைய வேத வசனங்களுக்கு கீழ்ப்பந்து நடக்கக்கூடிய கிருபைகளை தேவரி தரவேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபிப்பதும், வேதம் வாசிப்பதும், குடும்ப ஜெபம் செய்வதும் அவர்கள் கடைபிடித்து வாழ கிருபை கொடுங்க. இந்த அரவணைக்கிற கருத்துக்களாய் குடும்பங்களை தாழ்த்தி தருகிறோம். நீர் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும், வழிநடத்தும், குடும்பங்களில் சமாதானத்தை தாரும். விவாகரத்து வழக்குகள் குறைய கிருபை கொடுங்க. சமாதானத்தோடு குடும்பங்கள் வாழ கிருபை கொடுங்க. உடைய அன்பின் கரங்களுக்குள்ளாய் குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பங்களை பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிற எல்லா பிசாசுடைய வல்லமைகளும் அகற்றப்பட தேவனாகிய கர்த்தருடைய கிருபைக்குள்ளாய் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, நீர் பிள்ளைகளை பலப்படுத்தும், ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலமாக எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.